நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேர அமைப்புல பிரகலாதன் வேலாயுதம் சென்ற வீடியோல ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. ஜோதிடக்கலை அரசருக்கு பணிவான வணக்கங்கள். குருஜி, சமீபத்தில் எங்கள் பகுதியில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரிடத்தில் ஜாதகம் பார்க்க சென்றதிலிருந்து கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன் குருவே. என்னுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி புதன் உச்சம் பெற்ற போதிலும் அவர் அட்டமாதிபதி சூரியன் சாரம் பெற்றதால் அந்த தசை நன்மை செய்யாது எனவும், புதன் தசாவில் வம்பு வழக்கு சிறை என நான் பாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறியதால் தூக்கத்தை தொலைத்து நிம்மதியின்றி வாடுகிறேன். மகர லக்னமா இருப்பீங்க. மகர லக்னத்திற்கு 9 கூடிய புதன் உச்சமாக இருக்கிறார். ஆனால் அவர் உத்திரம் நட்சத்திரத்தில் 8ஆம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஜோதிடர் புகழ்பெற்ற ஜோதிடர்னா ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஜோதிடராக இருப்பார். என்ன சொல்லிட்டாரு? 9ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் கூட, அவர் உச்சமாக இருந்தாலும் கூட, அஷ்டமாதிபதி என்ற சூரியனுடைய சாரம் வாங்கி இருப்பதால அவர் நிச்சயமாக நன்மைகளை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் வந்திருக்கு. மிச்சத்தையும் படிச்சிடறேன். புதன் தனித்து உச்சமானால் அவர் குரு உச்சமாக இருப்பதில் 33 அளவு நல்ல பலன்கள் இருக்கும் என்றுதானே பலன் எடுக்க வேண்டும். ஆக நீங்க சொல்றீங்க புதன் 9ஆம் இடத்துல தனித்து உச்சமாக இருக்கிறார். வெரி குட். சரி, சூரியன் 8இல் தனித்து எவ்வித பார்வையும் இன்றி இருக்கிறார். ஆயினும் அவர் புதன் தசைக்கான பலனை சூரியன் தனது தசை நடத்துவது போல பலன் உரைக்கிறார்களே ஏன்? சரியான கேள்வி. இங்கதான் பாயிண்ட். இங்கதான் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை. நீங்க கேட்கின்ற கேள்வி ஜோதிடத்தை மிக அருமையாக ஒரு ஆழமாக பதில் சொல்ல வேண்டிய இன்னொரு கேள்வி. சாரம் என்பது உண்மைதான். ஒரு நட்சத்திர காலில் உட்கார்ந்திருக்கும் போது அப்ப நட்சத்திரத்தின் அமைப்பை எப்போது செய்வார்? தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்பை எப்படி செய்வார்? மகர லக்னம் 9இல் புதன் உச்சம், 8இல் சூரியன் ஆட்சி, உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். நானே சொல்லியிருக்கிறேன், புதன் தனித்து உச்சமாக இருந்தால் குரு செய்கின்ற பலன்ல ஒரு 33% அமைப்பை அவர் செய்வார் அப்படின்ட்டு. அப்ப அங்கே பாக்கியாதிபதிக்குரிய நல்ல பலன்கள் தானே இருக்க வேண்டும். இன்னொன்று கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டின் பலனை முதலில் செய்யும் அப்படிங்கிற அமைப்புல இரு வீட்டுல எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகிறதோ, இங்கே பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டோடு தானே தொடர்பு கொண்டு இருக்கிறார். அவர் 6வது இடத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால 9ஆம் வீட்டின் பலனை 80%, 6ஆம் வீட்டு பலனை 20% செய்ய வேண்டும் என்பதுதான விதி. ஆனால் இங்கே நீங்க கேட்கிற கேள்வி அருமையான ஒரு வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்க. எப்படி யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னா, சூரியன் 8இல் தனித்து, அதாவது 9ல குரு தனிச்சு 9ல புதன் தனித்து உச்சமாக இருக்கிறார். சூரியனும் 8இல் தனித்து இருக்கிறார், எவ்வித பார்வையும் இன்றி இருக்கிறார். இங்க புதன் தசைக்கான பலனை சூரியன் தன்னுடைய திசையில செய்யற மாதிரி ஏன் பலன் சொல்றாங்க? இங்கதான் ஆதிபத்தியம் எப்போது செயல்படும், காரகம் எப்போது செயல்படும், நட்சத்திரத்தின் அடிப்படையிலான சில நிலைகள் எப்போது இருக்கும் அப்படிங்கறத இங்கதான் ஜோதிடர்கள் தடுமாறுகின்ற இடம். அதுதான் சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் நடக்கும் என்றாலும் சாரத்திற்கு மட்டுமே இங்கே முக்கியத்துவம் இல்லை என்பதை நிறைய பேர் இங்கே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுலயும் இன்னொன்னு சொல்றேன், முழுக்க படிச்சிடறேன். அதாவது புதன் தனித்து உச்சமானால் அவர் குரு உச்சமாக இருப்பதில் 33% அளவு நல்ல பலன்கள் இருக்கும் என்றுதானே பலன் எடுக்க வேண்டும். சூரியன் 8இல் தனித்து எவ்வித பார்வையுமின்றி இருக்கிறார். ஆயினும் அவர் புதன் தசைக்கான, என்னுடைய 9ஆம் அதிபதியான புதன் தசைக்கான பலனை சூரியன் தன் தசை நடத்துவது போல பலன் சொல்றாரே ஏன்? 8ஆம் அதிபதி தானே 8ஆம் இடத்து பலனை தர வேண்டும். அவருடைய சாரம் வாங்கிய 9ஆம் அதிபதி முழுக்க முழுக்க அஷ்டமாதிபதி போன்ற திசையை எப்படி நடத்துவார் என்கின்ற ஒரு அருமையான சூட்சுமமான விளக்கம் சொல்ல அறிய வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்? உண்மையில் அட்டமாதிபதி தரும் பலன் நல்ல பலன்கள் இருக்காது என்றாலும் அவர் சாரம் பெற்ற பாக்கியாதிபதி தனித்து இருந்து தசா நடத்துவதற்கும் என்ன வித்தியாசம்?
கரெக்ட். அட்டமாதிபதியோடைய பலன் மகர லக்னத்திற்கு சூரிய தசை வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த சூரிய தசை வந்தாலே அட்டமாதிபதி அவருடைய சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்றாற் போல 8ஆம் இடத்தின் பலன்களான வெளிநாடு, வெளிமாநிலம், தூரடங்கள்ல இருக்கின்ற அமைப்பு, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து அனைத்தையும் 8ஆம் அதிபதி தன்னுடைய தசையில செஞ்சு மிக கடுமையான பலன்களை செய்வார் மகர லக்னத்திற்கு என்பது விதி. சரி, அந்த அமைப்பு எந்த இடத்துல இருக்கணும், அந்த அமைப்பு எப்போது வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி திசையில தானே வரணும். அட்டமாதிபதியோட சாரம் வாங்கிய பாக்கியாதிபதி திசைனா அப்ப 8ஆம் அதிபதி தசை என்பதற்கும் 9ஆம் அதிபதியின் தசை என்பதற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறதே என்கின்ற அருமையான பலனை கேட்கறீங்க. இந்த அருமையான கேள்வியில இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் குழப்பமே இல்லை. 8ஆம் இடத்தில் சூரியன் தனித்திருக்கிறார், 9ஆம் இடத்தில் புதன் தனித்திருக்கிறார். அப்ப அவரவர்கள் அவரவருடைய காரக அமைப்புகளையும் செய்யணும் இல்லையா? சரி, அடுத்து கீழே படிச்சிடறேன். அதுக்கடுத்து சரி இதற்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு கீழே கொடுத்துறீங்க. சரி, அப்போது சில நிலைகள்ல பார்த்தீங்கன்னா சாரம் கொடுத்தது உண்மையை சொல்ல போனால் சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் பலன் தரும் என்பதை கடைசியாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜோதிட சார விதின்றத இதை சொல்லியிருக்கிறேன். அதாவது சாரத்தின் அடிப்படையில், சாரம் என்பது என்ன? மூலம், ஒரு ரூட். அந்த ரூட்டின் வழியாக, அதாவது ஒரு தசாநாதன் தான் பெற்ற சாரநாதன் தான் பெற்ற நட்சத்திர நாதனின் வீடுகள் எதுவோ, ஒரு தசாநாதன் தான் பெற்ற நட்சத்திரம், தான் பெற்ற சாரத்தின் அதிபதி யாரோ அந்த சார அதிபதியின் வீடுகளின் பலனை தான் அந்த நட்சத்திரநாதன் இருக்கும் வீட்டின் வழியாக செய்வார்னு விதி. இதுதான் இந்த விதி. கொஞ்சம் குழப்பம், மறுபடியும் சொல்றேன். அதாவது சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் பலன் சொல்லும் என்கின்ற நிலையில நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு தசாநாதன் தான் பெற்ற சாரம் நட்சத்திர அதிபதியுடைய வீடுகளுடைய பலன்களை அந்த நட்சத்திர அதிபதி இருக்கின்ற வீட்டின் வழியாக செய்வார். இது வீட்டின் வழியான பலன். அதே நேரத்தில் அவருடைய காரக ஆதிபத்திய பலன்களைத்தான் முதன்மையாக செய்வார். சாரத்தின் அடிப்படையில் நடக்கின்ற சில நிலைகள் 2வது நிலையாகத்தான் வரும். இப்ப இந்த 2 இடத்துல நீங்க தனியாக இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க. 8ஆம் இடத்தின் பலன்களை, 8ஆம் அதிபதியின் பலன்களை அவர் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அவர் தன்னுடைய 9ஆம் இடத்து ஆதிபத்திய காரக விஷயங்களை நிச்சயமாக செய்வார். அதாவது புதன் தசையில, உதாரணமாக என்னுடைய அமைப்பை சொல்லிடுறேன். எல்லாருக்குமே நான் தெரிந்தவருடைய அமைப்பை தான் விளக்குவேன், உதாரணமாக விளக்குவேன். அதே நேரத்தில் இன்னொன்று டக்குன்னு மனசுக்கு வர்றது நமக்கு நம்மை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான். மிதுன லக்னத்தில் பிறந்த எனக்கு செவ்வாய் தசை நடந்தது. இந்த செவ்வாய் தசை சுக்கிரனுடைய உச்ச சுக்கிரனுடைய 10ஆம் இடத்தில் இருக்கின்ற உச்ச சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறது. அதாவது சுக்கிரன் பூரம் நட்சத்திரத்தில் செவ்வாய். மிதுன லக்னத்தில் பிறந்த எனக்கு செவ்வாய் தசை ஆகாத தசை என்று அடிக்கடி சொல்றேன். மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் தசை வரக்கூடாது. அப்படின்னா செவ்வாய் 6-11 குடையவர். இந்த 6-11 குடையவரான செவ்வாய் 3ஆம் இடத்தில் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் அமர்ந்து சுக்கிரனின் பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் நிலையில் அமர்ந்து எனக்கு தசை நடத்தினார். இந்த செவ்வாய் திசை முழுக்க சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் நடந்திருக்க வேண்டுமெனில் சுக்கிரன் 5-12ஆம் இடத்திற்கு அதிபதியாக 10ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு நிலைமையில அவர் தொழிலை கெடுத்திருக்க கூடாது. ஆயினும் அவருடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளைத்தான் முதல்ல செஞ்சார். அதாவது செவ்வாய் தசை வந்தவுடனேயே வருமானத்தை பாதித்தார், தொழிலை பாதித்தார், சகோதரனை பாதித்தார். என்னுடைய செவ்வாய் தசையில தான் என்னுடைய சகோதரன் இறந்தார். காரக பாவனாஸ்தி அடிப்படையில் என்னுடைய தம்பி இறந்தார். ஆகவே செவ்வாய் தசை 6-11ஆம் ஆதிபத்திய அமைப்புகளைத்தான் முழுமையாக செய்தது. ஆகவே ஒரு தசை நல்ல தசை கெட்ட தசை என்கின்ற அமைப்பை எதை வைத்து ஒரு 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசை எது அப்படின்றத சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த ஆகாத தசை எதுன்றதுல இப்போது நீங்கள் கேட்ட பிரகநாதன் வேலாயுதம், இப்போது நீங்கள் கேட்ட அமைப்பை தான் விளக்கி இருக்கிறோம். அதாவது மகர லக்னத்திற்கு சூரிய தசை தான் வரக்கூடாதுன்னு சொல்றமே தவிர புதன் தசை வரக்கூடாதுன்னு சொல்ல. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட 2 வரிகள்ல வெகு ஒரு துல்லியமா பதிலையே கேள்வியாகவும் கேள்வியே பதிலாகவும் அமைகின்ற அமைப்புல சொல்லிட்டீங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது சூரியன் 8இல் தனித்து எவ்வித பார்வையும் இன்றி இருக்கிறார். ஆயினும் அவர்
புதன் தசைக்கான பலனை சூரியன் தன் தசை நடத்துவது போல ஏன் சொல்றார்? இதுதான் தவறு. இங்கே என்னுடைய செவ்வாய் தசையில செவ்வாயின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் சுக்கிரனின் வழியாக நடந்தன அப்படிங்கிறது தான் உண்மை. சுக்கிரனின் வழியாக நடந்தன. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறார். ஒரு பெண், அதாவது சுக்கிரன் பெண் அமைப்பு கிரகம். சுக்கிரன் கலைக்கான கிரகம். சுக்கிரன் கலைக்கான கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக ஒரு கலைத்துறை அமைப்பு சார்ந்த அமைப்புகள்ல அந்த நேரங்கள்ல நான் பணியில் இருந்தேன். அதாவது செவ்வாய் தசையில சார அடிப்படையில, அந்த சாரத்தின் அடிப்படையில நடக்கின்ற பலன்கள்ல என்னுடைய அமைப்பு ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல, தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்போது அமைந்திருந்தது. அந்த 7 வருடங்களும் முழுக்க முழுக்க அதிலேயே அப்படியே போச்சு. ஆனா ஆதிபத்திய அமைப்புகள்ல 6ஆம் அதிபதியாக பணமின்றி இருக்கக்கூடிய நிலைமை. 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவாரு? பணமின்றி இருக்கக்கூடிய வருமானத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதியான கடன், நோய், எதிரி போன்ற தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காரக பாவனாசியின் அடிப்படையில் சகோதரர்களுடைய உறவுகள் சரியில்லாத நிலைமை, சகோதரர்களை கெடுக்கின்ற நிலைமை. ஏனென்றால் என்னுடைய செவ்வாய் பாவத்துவமாக சனியின் பார்வையில் இருந்தார். இவைகள் தான் நடந்தனவே தவிர சுக்கிர தசை, நீங்கள் சொல்வதைப் போல செவ்வாய் தசை சுக்கிர தசையாக மாறிவிடவில்லை. ஆகவே பலன் சொல்லுகின்றதுல இன்னொன்னு நான் ஒரு குறை சொல்லிடுவேன். பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு எங்கே 6ஆம் அதிபதி இருக்கிறார், எங்கே 8ஆம் அதிபதி இருக்கிறார் என்பதைத்தான் கண்களில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு பார்த்து அந்த நெகட்டிவான பலன்கள் சொல்ல வேண்டியதை தான் ஜோதிடமாக நினைத்துக் கொள்கிறார்களே தவிர, நிச்சயமாக இது அவர்களுடைய தப்புனே சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதங்கள், அவர்கள் அறிந்த ஜோதிடத்தை அணுகுகின்ற விதம் அப்படியாக இருக்கும். உங்கள் ஊரின் பிரபலமான ஜோதிடரா, உங்கள் பகுதியின் பிரபலமான, எங்கள் பகுதியில் புகழ்பெற்ற ஜோதிடர்னு சொல்லிடுறீங்க. அவருக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தான் முதல்ல கண்ணுக்கு தெரிகிறார். இந்த பாயிண்ட நீங்க அவர்கிட்டே கேட்டுக்கலாமே. அதாவது இப்போது நீங்கள் சொல்வது சூரிய தசைக்கான பலன் தானே, புதன் தசைக்கான பலன் இல்லையே அப்படின்னு நீங்க இதாவே சொல்லிடலாமே. 9ஆம் இடத்தில் புதன் தனித்து உச்சமாக இருக்கும் பொழுது அவர் 9ஆம் பாவகத்திற்கு அதிபதியாகி தன்னுடைய காரகத்துவங்களான புத்திசாலித்தனம், அறிவில் பிழைக்கும் நிலைமை, ஒரு அறிவால அனைத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை, கணக்கு வழக்கு, அக்கவுண்ட், இது போன்ற சம்பவ அமைப்புகள்ல உங்களுக்கு அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் இரண்டையும் கொடுத்தே தீர வேண்டிய நிலைமை இருக்கும். 9ஆம் இடத்து பலன்கள் 80% உறுதியாக நடக்கும். இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆக இவர் இங்கே கூடுதலாக சுபத்துவம் வந்தா மிக அபரிமிதமான ஒரு நிலைமையில இருக்கும். இப்ப இந்த இடத்துல சூரியனோடு சுக்கிரனோ அல்லது நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று 9ஆம் இடத்தில் புதனோடு சுக்கிரனோ இருந்தால் நிச்சயமாக கூடுதல் நல்ல பலன். சாராதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறார், தசாநாதனும் சுபத்துவமாக இருக்கிறார். இருவரில் ஒருவரை பார்த்திருந்தால் கூட, புதனை நேரடியாக குரு பார்த்திருந்தால், குருவோடு இணைந்திருந்தால், அதாவது புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் செவ்வாயோடு, சூரியனோடு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் அமைப்போடோ அல்லது சூரியனை பார்க்கின்ற அமைப்போடோ இருந்தால் கூட சூரியன் கடுமையான கெடுபலன்களை தரமாட்டார். உண்மையில் சாரநாதன் என்கின்ற அமைப்பு, சாரம் என்கின்ற அமைப்பு ஆதிபத்திய காரகத்துவங்களுக்கு அப்புறம்தான் நடக்கும். அவர் தசாநாதன் தன்னுடைய ஆதிபத்தியம் எதுவோ அதுவும் தன்னுடைய காரகத்துவம் எதுவோ அதையும் தான் கொடுக்கறதுல முதல் நிலையில இருப்பாரே தவிர, இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி நிச்சயமாக அதற்கு இதாவே இருக்கு. எதா இருக்கு? கேள்வியிலே பதிலும் இருக்கு. புதன் தசைக்கான பலன்ல போய் ஏன் சூரிய தசைக்கான பலன் அவர் சொல்றார் அப்படின்றதுல மிக தெளிவான ஒரு அமைப்பு. நீங்களே அந்த ஜோதிடத்தை கேட்டுக்கலாம். அதே நேரத்துல இங்கே புதன் பாவத்துவமாக இருந்திருந்தால், சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால், இந்த இடத்துலதான் நீங்க சுபத்துவ பாவத்துவ விதிகளை மிக அழகாக பொருத்தி பார்த்தா மிக துல்லியமாக வரும். என்னுடைய செவ்வாய் தசை சனியன், என்னுடைய செவ்வாய் தசை தெரிஞ்ச ஜாதகம்ன்றதுனாலே அப்படியே விளக்கி சொல்லிடுறேன். அல்லது வேற ஏதாவது ஒரு ஜாதகம் இது டக்குன்னு கவனத்துக்கு வர்றதுதானே ஒரு ஃப்ளோல சொல்ல முடியுன்ற அடிப்படையில தான் என்னோட ஜாதகம் உதாரணம் கொடுக்குறேன். அல்லது உங்கள ஒருத்தரை கூட ஜாதகம், ஏதாவது ஒரு ஜாதகம் சமயம் கிடைக்கும் போது இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அல்லது பொதுவாக பிரபலமான எல்லோருக்கும் தெரிந்தவருடைய ஜாதகத்தை அமைப்புல கூட அடுத்த நிலைகள்ல சொல்லலாம். இங்கே என்னுடைய நினைவுக்கு வருகின்ற என்னுடைய ஜாதக அமைப்புல சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய செவ்வாய் தசை எனக்கு நன்றாக இல்லாமல் சகோதரனையும் இழக்க வைத்து வருமான குறைவுகளையும் கொடுத்து, வருமான அமைப்புகள், எதிரிகள், கடன், நோய் தொந்தரவுகளை கொடுத்ததற்கு காரணம் செவ்வாயை சனி பார்த்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு தான் அப்படிங்கறதான். அதாவது செவ்வாய் பூரண பாவத்துவமாக இருக்கிறார். சிம்மத்தில் அவர் குறைந்த அளவு சுபத்துவமாக இருந்தாலும் கூட
குறைந்த அளவு சுபத்துவத்தோட சிம்மத்துல என்னுடைய மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய பாபத்துவ பார்வையால் 6ஆம் இடத்தை பார்த்து அந்த 6ஆம் இடத்தை வக்ர நிலையில வந்து 6ஆம் இடத்தை பாபத்துவமாக்கிய ஒரு அமைப்பு வந்து கடுமையான கெடுபலன் அமைப்பு. ஆகவே என்னுடைய செவ்வாய் தசை நல்ல விதமாக நடக்கல. இத்தனைக்கும் என்னுடைய செவ்வாய் நட்சத்திர அடிப்படையில பூரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து 10ஆம் வீட்டில் உச்சமாகி இருக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருந்தா கூட அந்த நட்சத்திரத்தின் சார அடிப்படையில 20% பலனை பேசிக் அமைப்புகளை இது எப்போது எதை செய்யும் அப்படிங்கறதுதான் கால்குலேஷன். அதாவது கலைத்துறை அமைப்புல என்னுடைய செவ்வாய் தசை கலைத்துறை அமைப்புல பெண்களோடு தொலைக்காட்சி அமைப்புகள்ல செய்யக்கூடிய அமைப்புகள்ல பெண்கள் சார்ந்த தொலைக்காட்சி அமைப்புகள்ல பெண்கள் சார்ந்த தொலைக்காட்சி சீரியல் அமைப்புகள்ல முழுக்க கலைத்துறை அமைப்புகள்ல அந்த 7 வருடம் கழிந்தது. இதுதான் வந்து சார அடிப்படையில தொழில் ரீதியிலான அடிப்படைகள்ல நடந்தது. அதாவது எழுத்து போன்ற இடங்கள், காட்சி ஊடகங்கள்ல சில வகைப்படுத்தக்கூடிய சில நிலைமைகள், காட்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, என்னுடைய நண்பர்கள், நானே வந்து தொலைக்காட்சி சீரியல்கள்ல முதலீடுகள் செய்த நிலைமை, இது போன்ற நிலைகள்ல தான் போச்சு. ஆக அந்த சுக்கிரன் தன்னுடைய சார அடிப்படையை அந்த நிலைமையில் செய்து அதுல வந்து எந்த விதமான ஒரு பலன்களையும் கொடுக்காத நிலைமையை செஞ்சார். ஆனால் தசை முழுவதுமே செவ்வாயின் காரக ஆதிபத்திய அமைப்புகளை தான் செஞ்சார். அதாவது தொலைக்காட்சி கலைத்துறை அமைப்புகள்ல நஷ்டங்களை கொடுத்தார். கொடுப்பார் என்பது ஒரு விதிதான். அதாவது எந்த விதமான ஒரு மிகப்பெரிய லாபங்களையும் செவ்வாய் தசை தந்துவிடவில்லை. இதே செவ்வாய் கடக லக்கணமாகி வேறு விதமான ராஜ யோகாதிபதியாக இருந்திருக்கின்ற நிலைமையில அவருடைய ஆதிபத்திய 5-10ஆம் அமைப்புகளை கொடுத்திருப்பார். ஆகவே எந்த நிலைமையிலும் பிரகலாதன் வேலாயுதம் உங்கள் பகுதி ஜோதிடர் உங்களுக்கு சொன்ன பலன் நிச்சயமாக தவறு. 8ஆம் அதிபதி சாரத்தில் அமர்ந்திருந்தால் கூட நீங்கள் என்னிடம் விளக்க வேண்டிய இந்த கேள்வியை கேட்க வேண்டிய கேள்வியை அங்கே நேரடியாகவே கேட்டிருக்கலாம். அதாவது நீங்கள் இப்போது சூரிய தசைக்கு பலன் சொல்லுகிறீர்களா அல்லது வர இருக்கின்ற என்னுடைய புதன் தசைக்கு பலன் சொல்லுகிறீர்களா? அப்படியானால் புதன் என்கின்ற ஒரு கிரகம் 9ஆம் அதிபதியாகி பாக்கியாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது நல்ல பலன்கள் இருக்கும் என்கின்ற விதி எப்போது நடக்கும் அப்படிங்கறத நீங்க கேட்டிருக்கணும். இப்போது எனக்கு ராகுதசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்னைக்கு லெவலுக்கு வந்துருவோம். இப்போதைய ராகுதசை செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கிறார். இப்போதைய ராகுதசை எனக்கு மிருகசீரிஷம். ராகுவுக்கு வந்து சார அடிப்படை வந்து 5ஆம் நிலையாகத்தான் சொல்லுகிறேன். இப்போது ராகு உச்ச சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார், குருவின் இணைவில் இருக்கிறார். ஆக அந்த உச்ச சுக்கிரன் குரு ராகுவின் காரகத்துவமான ஜோதிட அமைப்புகளுக்குள்ள வந்துட்டேன். ராகுவின் சுபத்துவ காரக அமைப்புகளான ஜாதகத்தில் ஏற்கனவே புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால ராகுவின் காரகத்துவ அமைப்புகளுக்குள்ள நல்ல ராகுவின் காரகத்துவ அமைப்பு, கெட்ட ராகுவின் காரகத்துவ அமைப்பு மாந்திரீகம். ராகு பலவீனமாக பாவர்களுடன் சேர்ந்திருந்தால் மாந்திரீகம் போன்ற சில விஷயங்களுக்கு அப்படி கொண்டு போயிருக்கும். ராகு உச்ச சுக்கிரனின் வீட்டில் குருவின் அமைப்பில் குருவின் இணைவோடு செவ்வாய் சனியின் இணைவு அமைப்புகள் இல்லாத நிலைமையில இப்போது ராகுவின் தசையில ஒரு ஜோதிட அமைப்புகளுக்குள்ள நான் இருக்கிறேன், ஜோதிடனாக இருக்கிறேன். அதற்கடுத்து மறைபொருள் சாஸ்திரம் அதுன்னு வந்துடும். அந்த விஷயங்கள்ல உங்களிடையே உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால ராகு தசை ஆரம்பத்திலிருந்து பிரபலமான ஒரு ஜோதிடராகவே இருக்கிறேன். ஆகவே ராகுவும் இங்கே தசாநாதனின் காரகத்துவ அமைப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர சொந்த வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நிலைகள் இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும் எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பொது வாழ்க்கையில வந்து ஒரு பிரபல தன்மையையும் அந்த பிரபலம் வந்து ஒரு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மையையும் குரு சுக்கிர தொடர்புகளால இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மையை தவிர இதுல வந்து என்னுடைய ராகு 6ஆம் அதிபதியின் சார வீட்டில தான் இருக்கிறார். 6ஆம் அதிபதியின் வீட்டில் இருக்கிறார். அது எப்படி நடக்கிறது? இங்கே சரி, 6ஆம் அதிபதியோடைய அமைப்புகள்ல வந்து உனக்கு ராகு திசையில என்ன 6ஆம் அதிபதியின் திசை அமைப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னா கடன்கள் இருக்கின்றன. இந்த கடன்கள் வீட்டு கடன்கள் போன்ற சுப கடன்களாக இருக்கின்றன. ஏனென்றால் ராகு சுக்கிர குருவின் தொடர்பில் இருக்கிறார். ஆகவே என்னுடைய ராகு திசையில வீட்டு கடன்கள் இருக்கிறது. நிலம் சார்ந்த விஷயங்கள்ல வாங்கின ஹவுசிங் லோன் சொல்லுவோம் இல்லையா, இந்த கடன்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு ராகு திசை ஆரம்பத்திலிருந்தே கடன்கள் இது பண்ண ஆரம்பிச்சு, ஆனால் அவைகள் அனைத்தும் தொந்தரவு செய்யாத சுப கடன்களாக இருக்கின்றன. பொதுவாகவே கடன் வாங்குவதை விரும்பாதவன் நான். எந்த ஒரு நிலைமையிலுமே கடன் வாங்குறத ரொம்ப இதை அவாய்ட் பண்ணுவேன்.
கடன் வாங்குறதே எனக்கு வேண்டாம், உள்ளுக்குள் இருப்பதை வைத்து சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது 100 ரூபாய் இருந்தால் அந்த 100 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணுவேன், 1000 ரூபாய் இருந்தாலும் 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணுவது என்னுடைய இயல்பான பிறவி குணம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ராகு திசையில என்னையும் மீறி சுபக்கடன்களாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சுபக்கடன்களான அனைத்தும் மாதாந்திர இஎம்ஐ தவணை என்கின்ற பெயர்ல இது கட்ட வேண்டிய அமைப்புல வாகன கடன், வீட்டுக்கடன், நிலக்கடன் அப்படின்ட்டு இந்த கடன்கள் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கின்றன. ஆயினும் ஒரு கடன் கூட தவணையை கட்ட இயலாத கடனா இல்லை. அதுதான் சுப கடன் சொல்றோம். அப்ப 6ஆம் அதிபதி என்ன விஷயத்தை சாரத்தை கொடுத்த நிலைமையில 6ஆம் அதிபதி என்ன கொடுத்திருப்பார்? கடன்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த கடன்களை கட்டி கொண்டிருக்கின்ற நிதி நிலைமையை தசாநாதன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆதிபத்தியம் காரகத்துவம் எங்கே எவ்வாறு செயல்படும், சாரம் எங்கே செயல்படும் என்பதை மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டாலே இங்கே நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும். ஆகவே பிரகலாதன், நீங்கள் கேட்டிருந்த கேள்வி புதன் தசைக்கான பலனை சொல்ல சொன்னால் இவர் சூரிய தசைக்கான பலனை சொல்கிறார் அப்படிங்கறத அவரிடமே கேட்டிருக்கலாம். நான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஜாதகம் பார்க்க போகிறவரை விட ஜோதிடருக்கு குறைவான ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கேஸ்ல தெரியுது. சில நேரங்கள்ல ஜோதிடர்களே நெகட்டிவானவர்களாக இருக்கிறார்கள். இங்கேயுமே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எங்கே வந்துருச்சுனாலே ஒரே அடியா போட்டுருவாங்க. அவ்வளவுதான், செத்த நாசமா போன காலியானா முடிஞ்சு போச்சு உன் கதை கந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா ஜோதிடம் பார்க்க போனோம் என்கின்ற ஒரு மனக்கலக்கமான நிலையை அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனால் 100% உங்களுடைய புதன் தசை 100% நல்ல பலன்களை தான் செய்யும். 8ஆம் அதிபதி அங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆட்சி உச்சம் என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. ஸ்தான பலம் எங்கேயுமே ஒரு இடத்துல நல்ல அமைப்பு தான். அந்த நல்ல அமைப்புல பாவ கிரகங்கள் ஸ்தான பலமா இருக்கிறது தான் கெட்ட அமைப்பு, ஒரு தவறான வழியில நமக்கு தரும் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நீச்சமாக இருக்கவே கூடாது. நீச்சம் தான் கடுமையான பாவத்துவம் யாராக இருந்தாலும். 9 கிரகங்களும் நமக்கு தேவை. இந்த 9 கிரகங்களும் நமக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் எந்த கிரகம் எங்கே எந்த அளவிற்கு தேவை, எங்கே சுபத்துவம் எங்கே பாபத்துவம்ங்கிறது தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். நிச்சயமாக 9 கிரகங்களும் நட்பு நிலைமைக்கு கீழே இருக்கவே கூடாது என்றுதான் உண்மை. ஆக இங்கே 8ஆம் அதிபதி நீச்சமாக இருந்திருந்தால் அது பாவத்துவம். அந்த பாவத்துவத்தின் அடிப்படையில் நீச்சனுடைய சாரம் வாங்கிய 8ஆம் அதிபதியின் அமைப்புல உங்களுடைய பாக்கியாதிபதி திசை நன்றாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு மைனூட்டான விஷயம், இது ஒரு நுணுக்கமான ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார். அவர் பாதி சுவர் பாதி அசுவர். மகர லக்னத்திற்கு வரக்கூடாத தசை சூரிய தசைதானே தவிர சூரியனுடைய சாரம் வாங்கிய புதனுடைய தசை அல்ல. பாக்கியாதிபதி தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களை சற்று முயற்சிகளின் பேரில் தடைகளின் பேரில் கொடுப்பார் என்பதைத்தான் 8ஆம் இடத்து சாரம் வாங்கிய சில நிலைகள் குறிப்பிடுகின்றனவே தவிர நீங்கள் கேட்பதை போல சூரிய தசை மாதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் சிறைச்சாலைன்னு இருக்கவே இருக்காது. சில நிலைகளில் 8ஆம் அதிபதி ஏமாற்றம் தோல்வியை கொடுப்பார். அதற்கான அமைப்புகள் சார அமைப்புகள் 20% மட்டுமே நடக்கும். 80% அமைப்புகள் 9ஆம் இடத்தின் புதனுடைய காரகத்துவம் 9ஆம் இடமான தர்மஸ்தானத்துடைய அத்தனை அதிர்ஷ்டம் பாக்கிய விஷயங்கள் தான் உங்களுடைய தசை அமைப்புகள்ல நடக்குமே தவிர நிச்சயமாக எந்த இது நடக்காது. அதே நேரத்தில் சூரியன் இங்கே சனி ராகுவோடு சேர்ந்திருந்து 8ஆம் இடம் கெட்டு இருந்தாலும் அந்த பாவத்துவம் 8ஆம் இடத்தின் அந்த வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் சிறைச்சாலைன்னு கொண்டு போகும். 8ஆம் இடத்துடைய அமைப்பு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம். இது 8ஆம் அதிபதி பாவத்துவமாக இருக்கும்போது, நீச்சம் என்பது ஒரு வகையில் பாவத்துவம். 8ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும் போது, 8ஆம் அதிபதி செவ்வாய் சனி ராகு போன்ற பாபர்களுடன் இணைந்திருக்கும் பொழுது அவரின் சாரம் பெற்ற, அதைத்தான் நீச்சனுடைய சாரம் பெற்ற கிரகத்துடைய அமைப்பு நல்லா இல்லைன்னு சொல்றோம். உங்களுடைய அதே மாதிரி வீடு கொடுத்த தசாநாதன் நீச்சனாக இருந்தாலும் இந்த பாவத்துவம் நடக்கும். அனைத்து தசையில் அனைத்தும் கலந்து எந்த அமைப்புல நடக்கும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தசாநாதனுடைய ஆதிபத்தியம், 2வது அவருடைய காரகத்துவம், 4வது 5வது தான் சாரம். சாரத்தின் அடிப்படையில் மட்டுமே 100% பலன்கள் நடந்து விடுவதில்லை. இதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. சாரத்தின் அடிப்படையில் முழுமையான பலன்கள் நடந்து விடுவதில்லை. அதற்காகத்தான் என்னுடைய முந்தைய செவ்வாதசை அமைப்புகளையும் இப்போதைய ராகுதசை அமைப்புகளையும் சொல்றேன். இதை கவனத்தினால என்னுடைய இதை சொல்றேனே தவிர நான் இதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னிடம் இப்போ நீங்க பலன் கேட்டீங்கன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட சாரம் வாங்கி நல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பெரும்பாலும் நான் சாரத்தை உபயோகப்படுத்துறதே இல்லை. பாத்தீங்களா,
ஆன்லைன் ப்ரெடிக்ஷன் பண்றேனே, எங்கேயாவது பெரும்பாலும் வந்து சார அடிப்படையில் சொல்றேன்னா சாரத்தை டக்குன்னு பார்ப்பேன். எந்த இடத்துல சாரநாதன் பாவத்துவமாக இருக்கிறாரோ அப்போது மட்டுமே சாரத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சாரநாதன் இந்த நீங்கள் சொன்ன அமைப்புல சூரியன் அரைப்பாவர், அரைச்சுவர் என்கின்ற அமைப்புல பாதி நன்மையும் பாதி தீமையையும் கொடுக்கக்கூடியவர். மகர லக்னத்தின் அதிபதியான இவருக்கு சனிக்கு கடுமையான ஜென்ம விரோத அமைப்பில் இருக்கக்கூடியவர். அவருடைய சூரிய தசை நிச்சயமாக நன்மையும் தீமையும் கலந்த அமைப்புல கடுமையாக ஒரு 3 வருடம் அவரை நிச்சயமாக பாதிக்கும். உங்களை மகர லக்னத்திற்கு சூரிய தசை நடக்கும்போது, சூரிய தசை நடந்தால் அந்த மகர லக்னத்திற்கு கடுமையான சில அமைப்புகள், சூரிய தசை, சூரிய புக்தி, சந்திர புக்தி, அந்த செவ்வாய் புக்தி, ராகுவின் இதை பொறுத்து அந்த ராகு அமைப்புகள் இதெல்லாம் கண்டிப்பா பாதிக்கும். ஆனால் அவர் வந்து 8ஆம் வீட்டிலேயே இருந்து ஆட்சியாக இருந்து வேறு எந்த தனித்துன்னு வேற சொல்லிட்டீங்க, வேறு எந்தவித சனி ராகு தொடர்பு, லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனி ராகு தொடர்பு அங்க இருக்கக்கூடாது, இல்லாமல் இருந்து சாரம் கொடுத்த இன்னொரு கிரகத்தின், அதுவும் 9ஆம் அதிபதியோட அமைப்புல இருக்கும்போது நிச்சயமாக கெடுபலன்கள் நடக்காது. சரி, அப்ப 8ஆம் அதிபதி என்னதான் செய்வார்? முயற்சிகள் கூடுதலாக தேவைப்படும், ஏமாற்றங்கள் இருக்கும், சிறை, கடன், விபத்து, நோய் போன்ற பாவத்துவ அமைப்புகள் இருக்காது. சிறை, இப்போது நீங்க சொல்ற கடன், சிறை, விபத்து போன்றவைகள் பாவத்துவ அமைப்புகள். எப்படி பாவத்துவ அமைப்புகள்? 8ஆம் அதிபதி நீச்சமாக இருந்து 8ஆம் அதிபதி பாபர்களோடு சேர்ந்திருக்கும் போது நடக்கக்கூடியது. சுபத்துவம் பாவத்துவத்துல சுபத்துவமே இல்லாமல் இருந்தாலும் சரி, பாவத்துவம் இல்லாமல் இருப்பது மேல். மறுபடியும் மைனூட்டான வார்த்தைகள். ஒரு கிரகம் சுபத்துவமாகவே இருக்க வேண்டாம், இயல்பாகவே இருக்கட்டும், ஆனால் அது பாவத்துவமாக இருக்கக்கூடாது. பாவத்துவத்துல நீச்சமும் அடக்கம். சரி, இப்ப இங்கேயே மகர லக்னத்துக்கு நீச்சம் ஆயிட்டாரு. ஆயினும் இங்கே ஒரு விதிவிலக்கு வந்துடும். 10ஆம் இடத்துலதான் நீச்சம் ஆவார். அங்கே அவருக்கு ஸ்தான பலம் இழந்திருக்கின்ற இந்த பாவத்துவ நிலையில திக்பலம் என்கின்ற இன்னொரு நிலை வந்துடும். இது வேற லக்னத்துக்கு தான் இதை நீங்க பொருத்தி பார்க்கணும். 8ஆம் இடத்ததிபதி நீச்சனாக இருக்கிறார், 8ஆம் இடத்திலேயே சனிராகுவோடு இருக்கிறார். அப்போது அந்த தசையில சில குறிப்பிட்ட, சரி, எப்போது நடக்கும்? அந்த புதன் தசையில எப்போது நடக்கும்? அந்த புதன் தசையில அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இந்த 5 புக்திகள்ல அந்த அவயோக பலன்கள் நடக்கும். அதுவும் எப்படி நடக்கும்? இந்த புக்திநாதர்கள் 6, 8ஆக இருக்கும்போது நடக்கும். சரி, அப்ப இந்த சார அமைப்புகள் எப்ப நடக்கும்? இப்ப இந்த புதன் தசையில எனக்கு எப்ப கெடுதல்கள் இருக்கும்? புதன் தசை சூரிய புக்தி கெடுக்கும், புதன் தசை சந்திர புக்தி கெடுக்கும். இந்த எந்தெந்த இடத்துல, இப்ப சூரியன் சொல்லிட்டீங்க, இப்ப சூரியன் சொல்லும் போது புதன் தசை சூரிய புக்தி எப்படி இருக்கும்? தசாநாதனுக்கு அவர் 12இல் மறைகிறார், அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறார். இந்த புதன் தசை சூரிய புக்தி உங்களுக்கு நன்றாக இருக்காது. அன்றைய நிலையில நன்றாக இருக்காதுன்னா எப்படி நன்றாக இருக்காது? உங்களுடைய லக்ன அதிபதியான சனியின் நிலையை பொறுத்தும், எந்த அளவிற்கு லக்னாதிபதி சுபத்துவ பாவத்துவமாக இருக்கிறார் என்பதை பொறுத்தும், அங்கே அப்போது நடந்து கொண்டிருக்கின்ற, அதாவது அதற்கு முன் நடந்த புதன், கேது, சுக்கிரன் நடந்திருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய அமைப்பு, சுக்கிரன் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லல, ஆனா நீங்க சுக்கிரன் நீச்சமாக இல்லைன்னு நல்லா தெரியுது. ஒண்ணு கடகத்துல இருக்கணும், இல்லைன்னா அவர் சுக்கிரனும் ஆட்சியாக இருக்க வேண்டும். அப்ப புதன் தசை சுக்கிர புக்தி எப்பவுமே மகர லக்னத்துக்கு நன்றாக இருக்கும். இந்த புதன் தசை சுக்கிர புக்தி கொடுத்த நன்மைகளை குலைக்கும் விதமாக புதன் தசை சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி அமையும். அந்த அவயோக சாரம் வாங்கிய அமைப்புகளின் பலன்கள் இப்போது நீங்கள் சொல்லுகின்ற என்ன பலன் எப்போது நடக்கும், என்ன பலன் எப்போது நடக்கும் அப்படி என்கின்ற அமைப்புகளை எப்போது நடக்கும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? புதன் தசை முழுக்க நன்றாக இருந்து விடுவதில்லையே. புதன் தசை உங்களுக்கு சுக்கிர புக்தி வரைக்கும் நல்லா இருக்கும், அட்டமாதிபதி புக்தி, அடுத்து வரும்போது சந்திர புக்தி, அடுத்து வரக்கூடிய அட்டமாதிபதி புக்தி நடக்கும் பொழுது அந்த சூரிய புக்தியின் தன்மைகள், சந்திர புக்தியின் தன்மைகள் நிச்சயமாக நல்ல விதமாக இருக்க போவது இல்லை. இப்படித்தான் அந்த அட்டமாதிபதி சாரம் வாங்கிய அமைப்புகள். இங்கே 8, 6 சஷ்டாஷ்டமாக தசாபுக்தி, தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக வரும் பொழுது அந்த 6, 8 அமைப்புகள் கண்டிப்பா பலன் தரும், கெட்ட பலன் தரும், சாதகமற்ற பலனைத்தான் தரும். ஆகவே புதன் தசையை நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில சூரியனுடைய தசையாக பலன் எடுக்கவே கூடாது. புதன் தசை ஆதிபத்திய ரீதியில், காரக ரீதியில் நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக இந்த அமைப்புல செய்தே தீரும். அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆக
8ஆம் அதிபதியின் சாரம் வாங்கி அந்த அதிபதி பாவத்துவமாக இல்லாத காரணத்தினால் பாதி சுபர் பாதி அசுபர் ஆட்சியாக இருக்கிறார். நீச்சமாக இருந்தாலோ சனிராகவா இருந்தாலோ ஒட்டுமொத்த தசையின் தாக்கம் உறுதியாக இருக்கும். அது கூட அந்த புதன் தசை சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் கேது குரு புக்திகள்ல தான் இருக்கும். இவர்கள் இந்த சூரிய சந்திர கேது, சூரிய சந்திர செவ்வாய் கேது குரு ஆகியவர்கள் புதனுக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் அவர்களுடைய பாவத்துவ சுபத்துவ தன்மைக்கேற்ப இருக்கும்போது, இப்ப நான் சொன்ன அந்த சூரியன் 12ல வந்துட்டார், சந்திரன் எங்க இருக்கிறார்னு பாருங்க, செவ்வாய் எங்க இருக்கிறார்னு பாருங்க, கேது குரு இந்த ஐவரும் 9 புக்திகள்ல ஐவர் 4 பேர் தவிர 5 பேர் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து இந்த தசையின் ஒட்டுமொத்த அமைப்புகளை நீங்கள் கணக்கிட்டு விட முடியும். பாக்கியாதிபதி தசை நன்றாக இருக்க போகிறது. பாக்கியாதிபதி தனித்து இருக்கிறார், உச்ச நிலையில் இருக்கிறார், ஆக அருமையாக இருப்பார். சரி, கரெக்ட். ஆனால் அவர் அட்டமாதிபதியின் சாரம் வாங்கியிருக்கிறார். அட்டமாதிபதி பாவத்துவமாக இல்லாத நிலையில் இங்கே கடனோ நோயோ சிறைச்சாலை வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் அவர் பாதி சுபர் பாதி அசுபர். இங்கே பாவத்துவமாக இல்லாத நிலைமையில் நிச்சயமாக இருக்காது. ஆயினும் அட்டமாதிபதியின் சாரம் வாங்கிய நிலையில தசையில என்ன நடக்கும்? அந்த அட்டமாதிபதி மற்றும் அவயோகர்களின் புக்தி வரும் பொழுது அந்த அட்டமாதிபதியின் சாரம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த அட்டமாதிபதியின் சாரம் செயல்படும் முழுமையாக எப்படி செயல்படும்? புக்திநாதர்கள் பாவத்துவமாக இருக்கிறார்களா? சூரிய சந்திர செவ்வாய் கேது குரு புக்திநாதர்கள் பாவத்துவமாக இருக்கிறார்களா? அந்த பாவத்துவமாக இருப்பதோடு தசாநாதனுக்கு 6, 8, 12 இருக்கிறார்களா? அப்போது தசாநாதனுக்கு உட்பட்டு தங்களுடைய அவயோகத்தை செய்வார்கள். அப்ப கூட தசாநாதனை மீறி செஞ்சிட முடியாது. அப்ப கூட சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் தசையின் நாதனான 9ஆம் அதிபதிக்கு கட்டுப்பட்டவர் தான். மரணத்தையோ மாரகத்தையோ ஆயுள் கண்டத்தையோ விபத்தையோ பாக்கிய அதிபதி 9ஆம் இடமாகி வலுத்திருக்கின்ற நிலையில கொடுக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் தான் முக்கியம். புக்திநாதன் 2வது அதிபதி தான். அந்த மாரகம் அப்படின்றா கூட பாவத்துவ அமைப்பாக இருக்கும் பொழுது தசாநாதனுக்கு உட்பட்டு தான் தருவார். ஆனால் இதே நிலையில 8ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கும் போது விபத்தை அங்கே கொடுப்பார். ஏன்னா அவரே 8ஆம் அதிபதி மரணத்தையோ விபத்தையோ கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதியின் சாரம் பெற்றிருக்கிறார். இங்கே இருவரும் பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில மரணமே நடக்கும். 8ஆம் அதிபதியின் திசையில 6ஆம் அதிபதியின் சாரம் வாங்கிய 8ஆம் அதிபதியின் திசையில 6ஆம் அதிபதியின் சாரம் வாங்கிய 8ஆம் அதிபதியின் திசையில சஷ்டாஷ்டக அமைப்புகள் பாவத்துவமாக இருக்கும்போது மாரகம் மரணம் நடந்தே தீரும். ஆகவே இப்போது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். புதன் தசைனா புதன் தசை தான் பலன். சூரிய தசைக்கான பலனை புதன் தசையில சொல்லக்கூடுவது தேவையில்லாத ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய புதன் தசை நன்றாகவே இருக்கும். அது நடப்புல நீங்களும் பார்க்க போகிறீர்கள். 8ஆம் அதிபதியோட சார அமைப்புகள் அவருடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்புல நடக்கும். அந்த தசா புக்திகள் அவயோக புக்திகள் உள்ளே வரும்போது அது நடக்கும் அப்படிங்கறதான் விதி. வாழ்த்துக்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிலா கமெண்டா போடுங்க. புரியாத இதுக்கு மறுபடியும் கூட வேறு விதமான விளக்கங்களை இதுல சொல்லுவோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.